அந்த நேரத்தில் ஒரு ஆள் சொன்னார், ஒரு மௌலவி சாஹிப், அவர் இப்போ இருக்கிறார். சென்ற மாதம் 250 ரூபா கடன் வாங்கி கொண்டுதான் 3 நாள் போனேன். இன்னும் அந்த கடனை கொடுக்க இல்லை, இந்த கடனினம் கொடுக்க இல்லை. இந்த மாசமும் யார்கிட்டையும் கடன் வாங்கிட்டு தான் போகணும். ஷரியத்து என்ன சொல்லுது? ஹஜ்ஜிக்கு போறதா இருந்தா கடன் எல்லாம் கொடுத்து போட்டு போகும்பொழுதுன்னா ஹஜ்ஜி சொல்லுது பர்ல நிறைவேற்றுறதுக்கு. இது உனக்கு பர்லா சுண்ணத்தான் 3 நாள் போறது. எங்க வந்துச்சு இந்த பர்ல சுண்ணத்துண்டு? ஒரு இடத்துலயே வர இல்லையே. 40 நாள் போறது பர்ல சுண்ணத்துட்டு எங்க வந்திருக்குது? இல்ல. 4 மாசம் போறது பர்ல சுண்ணத்துட்டு எங்க வந்திருக்குது? ஒரு இடத்துலயும் கிடையாது. ஒரு இடத்துலயும் அதுக்கு ஆதாரம் கிடையாது. இதை சும்மா உருவாக்கி கொண்டது. காவிர்களுக்கு இறங்கினது, காவிர்களுக்கு இறங்கினது. அது என்ன, தொடர்ந்து யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது. யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும் பொழுது யுத்த அந்த 4 மாசம், அந்த ரஜபு மாசம், துல்காதா, துல்ஹஜ்ஜி, முஹர்ரம், இந்த 4 மாசத்தும் வந்துட்டாக்கா யுத்தத்தை நிறுத்தணும். ஏன்? காவிர்களும் எல்லா இடத்துக்கும் போறதுக்கு வாரத்துக்கு நிம்மதியா சுத்தி திரியறதுக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டது. அதுதான் பொசிஹு பில்லர்லி அர்பஅத் அஷ்ஹுர். அவனுக்கு சொல்லப்பட்டது இவன் எடுத்து இருக்கிறான், அவனுக்கு சொல்லப்பட்டதை இவன் எடுத்து பிடிச்சு கொண்டு இருக்கிறான். அப்ப இவங்க நடவடிக்கைலாம் இதான்.